கைஸ் யாருன்னா இந்த ஒரு மாதிரி ரோட்லலாம் வரீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் வராதீங்க. நீங்களாம் அனிமல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வரீங்கன்னா பொறுமையாக வாங்க. படி நின்றுருக்கோம் கைஸ், நடு ரோட்ல நின்றுருக்கோம். கேரளா ஆனகட்டி ரோட்ல நம்ம நின்றுருக்கோம். கரெக்டாக மணி எவ்வளோ? லக்கி டைம் 11:11. விளக்கு வச்சு விட்டு உட்காந்துருக்கோம். ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் டான் யூடியூப் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கைஸ் வீடியோ புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களோட பிக் மோட்டிவேஷன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டக்குனு நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஒமால மலை அப்படின்னு ஒரு மலை, கெட்ட வார்த்தைன்னு வச்சுக்காதீங்க கைஸ். ஆக்சுவலாக இது ஒரு லொக்கேஷனோட பேர், ஒமால ஹில்ஸ்ன்னு ஒரு ஹில்ஸு. அங்கே போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம போயிட்டு தொழிலூரில் நம்ம பில்லியன் ரைடரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜூட் அடிக்க வேண்டியது தான். ப்ரோ 100 மழை வருமோ? ஏன் பாய் மழை வருங்களா? பாய் ஜஸ்ட் மிஸ் செத்துருப்போம் தெரியுங்களா? கொடுத்தாச்சுல கால் தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோப்பா ஸோ கைஸ் பெட்ரோல் அடிச்சாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். போகிறோம், சன்செட்டை பார்க்குறோம். நம்ம போகிற டைமிங்க்கு சன்செட் வருமா என்னன்னு தெரிலங்க. பார்ப்போம், ஏன்னா கான்செப்ட்னு பார்ப்போம். மெயினாக நம்ம ரைடு போகும்போது எதிர்பாராம மழை வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு தனி வைப்புங்க. அப்படியே ஜாலியாக மழையில நனைஞ்சிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருக்குங்க. கைஸ் நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஏற்கனவே ஈவினிங் சன்செட் முடிச்சுட்டு நினைக்கிறேன் அவங்க போகிறதுக்குள்ள. ஐயா பார்த்து நிற்கிறாங்களே, பார்த்துக்கலாம். நல்லா வேலை காப்ஸ்லாம் பிடிக்கல. இதே ஹில்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. வாய்ப்பில்லை பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆகா சன்செட்டுக்கு அதுக்கும் அழகா இருக்கு பாருங்களேன். இதோ வந்துட்டாங்க, இதோ பின்னாடி பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு இருக்கு கைஸ். 40 கிலோமீட்டருக்கு போக போறோம். போயிட்டு ஜம்முன்னு சன்செட்டுக்குள்ள போயிட்டோம்னா ஹாப்பி, இல்லைன்னா நாட் ஹாப்பி.
ஆகா ரெனோவேஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இந்த சைட்லாம் கண்டிப்பா இது ரெனோவேஷன் பண்ணோம். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய புளியா இருந்துச்சு. ஆக்சுவலா திடீர்னு ரைடர்ஸ் யாருன்னா ஸ்பீடா வந்துட்டாங்க அப்படின்னா புளியில விட்டாங்கன்னா முடிஞ்சுச்சு அவ்வளோ. அப்படியே நாயை அடிச்சு போட்டிருக்கானுங்க. ஒரு மனசாட்சி கட்டவனுங்க. சார் மெதுவா வரணும் அப்படின்ற ஒரு சென்ஸே இல்ல. சார் பாவம். ஒரு அந்த இதே இல்ல. பொறுமையா வந்தா செத்துருவானுங்களா? டே பாரு, கண்ணு ஏதோ லைட்டா அசைச்ச மாதிரி இருந்துச்சுடா. ஜோடி இந்த 2 கல் போடுறா. வா சார் பாவம் பாருங்களேன். லிவர் கிவர் எல்லாம் அப்படியே தெரிச்சிருச்சு. கைஸ் யாருன்னா இந்த ஒரு மாதிரி ரோட்லலாம் வரீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் வராதிங்க. நீங்களாம் அனிமல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வரீங்கன்னா பொறுமையா வாங்க தயவு செஞ்சு. அதுவும் ஒரு உயிர் தானேங்க. கைஸ் நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டப்பாடி ஜங்ஷன்ல இருந்து ஆக்சுவலாக பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டு, எந்த லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை கைஸ். பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்சி பேட்சியாக இருக்கும். நம்மளோட அகழி வீடியோலேயே நமக்கு இதே ரோடு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் நம்ம இப்போ போகிறது. ஆக்சுவலாக ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கெல்லாம் அவ்வளோ அழகான ரோடு வியூவு. ரோடுன்னு சொல்ல முடியாது, வியூ வேணா சொல்லாங்க. ஆனால் அது பேட்ச் பேட்சியாக இருக்கா. எனக்கு ஆக்சுவலாக பேட்சி ரோட்லாம் எனக்கு பிடிக்காது. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஜம்முன்னு போயிடலாம். இது ஒரு மாதிரி பேட்சியாக இருக்கவும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜலக்குன்னு போகிற மாதிரியே இருக்கு. அவன் டிராக்டர் அண்ணன் ஜம்முன்னு போன் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ப்ரோ என்னோட ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு வைரா மாதிரி ப்ரோ. எப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்கணும். எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே எனக்கு அது பெருமை தான். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். வண்டியோட என்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸ்ப்ளெண்டரோட என்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சு, ஆயில் கம்மியாக இருந்தனால. ஆக்சுவலாக இதே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க. எப்படின்னா ட்ரிப்பலாக போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆயிலெலாம் செக் பண்ணிட்டு தயவு செஞ்சு வாங்க. என்ன மாதிரி யாரும் இதாகிடாதீங்க. படி
நின்றுருக்கோம் கைஸ், நடு ரோட்ல நின்றுருக்கோம். கேரளா ஆனகட்டி ரோட்ல நம்ம நின்றுருக்கோம். என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே தெரியாம நின்றுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கோங்க. இன்ஜின் வேலைலாம் 8000 ரூபா ஆகும்னு தான் சொன்னாங்களா. சரி வண்டியை விட்டு போங்க, காலையில் வந்து எடுத்துக்கோங்க, யானைலாம் இருக்கும் நாங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை விடுறதுக்கு மனசு இல்லை. கஷ்டப்பட்டு வாங்கின வண்டிங்க. அவங்க கூடயே இருந்துட்டு திடீர்னு விட்டுட்டு போங்க, காலையில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே மனசே இல்லைங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ரோட்ல எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். மச்சான் ஓகே பாரு மச்சான். கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சீஸ் ஆயிருச்சு. கரெக்டா மணி எவ்வளோ? லக்கி டைம் 11:11. விளக்கு வச்சு விட்டு உட்காந்துருக்கோம்.